பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் ஒரு புதிய தொடரில் உங்களை சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம ஒவ்வொரு எபிசோட்லேயும் பார்த்திங்கன்னா பைபிள்லேருந்து நம்ம வசனத்தை எடுத்து வாசிட்டு வரோம். ஏன் இயேசு கிறிஸ்துவை இறைவன் என்று வேதம் சொல்லுதுன்னா, ஏனென்றால் மனுஷன் பாவத்தில் இருக்கும்போது அந்த மனுஷனை காப்பாற்றுவதற்கு கிறிஸ்து வருவார், மெசையா வருவார் என்பது தான் பைபிளுடைய முழு சத்தியம் அதில் தான் அடங்கியிருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி கிறிஸ்தவத்தின் யூதத்துடைய உண்மையான பாரம்பரியம் தெரியாத இஸ்லாமியர்களுக்கோ முஸ்லீம்களுக்கோ பார்த்திங்கன்னா இது புரிய தெரியாது. அதுதான் பிரச்சனையே. இன்றைக்கி இஸ்லாமியர்கள் என்ன நினைக்காங்க பார்த்திங்கன்னா, எப்படி நீங்கள் ஒரு மனுஷனை கடவுளாக்குனீங்க, எப்படி ஒரு நபியை நீங்கள் கடவுள் ஆக்க முடியும், மனுஷன் கடவுள் ஆக முடியுமா, இப்படிங்கிற விஷயத்த நமக்கு முன் வைப்பாங்க. அவங்க கேட்குற கேள்வி நியாயமானது. ஏன்னா அவங்க சிந்திக்கிற விஷயம் அப்படி தான் இருக்குது. அவங்க பார்க்கும்போது ஒரு நபி இருக்கார், அவரை கடவுளாக்கிட்டீங்க, இறைவன் மனுஷனை மாற்ற முடியாது, நீங்கள் இறைவனை இறைவனுக்கு நிகராக ஒரு ஆளை வச்சிட்டீங்க, இது நிமித்தம் நீங்கள் பின்பற்ற மார்க்கம் தப்பானது அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறாங்க. ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கேள்வி எழுப்புகிறாங்கன்னா நம்ம பதில் சொல்கிறதுக்கு முன்பதாக உண்மையாகவே மெசையா என்பவர் எப்பேற்பட்ட குணமுடையவர்ங்கிறது தெரிஞ்சாகணும். ஆக்சுவலாக பைபிளில் பார்த்திங்கன்னா இந்த இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பைபிளுடைய பேக்ரவுண்டே தெரியாது. அவங்க பார்க்குற வரலாறு பார்த்திங்கன்னா, அவங்க பார்க்குற கண்ணோட்டம் முகமது நபி என்ன சொன்னாரோ அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கப்புறம் 10ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஹதீஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வரலாறை பார்க்காங்களே தவிர உண்மையான வரலாறு என்ன என்பதையும் பார்க்கறது கிடையாது. ஆக்சுவலாக தேவன் ஆபிரகாம் டைம் ஆகட்டும், ஆதாம் டைம் ஆகட்டும், தேவன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுவாங்க, நான் இந்த உலகத்துக்கு நான் மனுஷனை காப்பாற்றுவதற்கு நான் ஒரு மெஸ்ஸையாவே கொண்டு வருவேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ஒரு கிறிஸ்துவை கொண்டு வருவேன்னு சொல்லுவாங்க. ஏன் ஈசா மசி, ஏன் இயேசு கிறிஸ்துவானவர், ஏன் ஜீசஸ் இஸ் த மெஸ்ஸையா அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மெஸ்ஸையா என்பதுக்கு அர்த்தமே பார்த்திங்கன்னா, மெஸ்ஸையா என்பவர் மனுஷனுடைய பாவத்துக்காக நொறுக்கப்படுவார். இதுதான் பைபிள் சொல்லுது. ஏசாயா புஸ்தகத்தில் 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில், நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினா சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக எப்படி எல்லாருடைய அக்கிரமத்தையும் ஒரு மனுஷன் மேலே கொடுக்க முடியும்? ஆக்சுவலாக அப்போ இந்த இடத்துல ஏசியா தீர்க்கதரிசி இயேசு வருவதற்கு ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்பதாகவே பார்த்திங்கன்னா ஏசியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறாங்க, மெசையா என்பவருடைய குணம் அப்படித்தான் இருக்கணும், எல்லாருடைய பாவங்களையும் சுமக்கிற மனுஷனாக இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. 53:10ஆம் வசனம் ஏசியா சொல்லும்போது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் பார்த்திங்கன்னா ஏசியா தீர்க்கதரிசிட்ட இயேசு வருவதற்கு கிட்டத்தட்ட 600-700 வருஷம் முன்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மெஸ்ஸையா என்பவர் பார்த்திங்கன்னா மனுஷனுடைய பாவத்துக்காக மரிப்பார், மெஸ்ஸையா என்பவர் பார்த்திங்கன்னா மனுஷனுடைய அக்கிரமத்தை சுமப்பார், தேவனுடைய சித்தத்தை அவர் அழிக்கப்படுறதுனால, அவர் நொறுக்கப்படுறதுனால அவர் நிலை நிறுத்துவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் கேட்கலாம், எதற்காக ஒரு மனுஷனுடைய பாவத்தை ஒருத்தர் சுமக்க வேண்டும், எதற்காக இந்த இடத்துல பலி மாதிரி கான்செப்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பைபிளோடைய மார்க்கம் பலி கொடுக்குற மார்க்கம். ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன் தவறு செய்யும்போது தேவன் சொன்னாங்க, நீ ஆடையோ மாடையோ புறாவையோ நீ பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லிட்டு வந்தாங்க. ஆபிரகாம் பார்த்திங்கன்னா பலி செலுத்தின மனுஷனாக இருந்ததுனால தான் அவர் தேவன் அவரை போய் தன்னுடைய ஒரே குமாரனை, அவருடைய ஈசாக்கு மகனை பலி செலுத்தணும்னு சொல்லும்போது அவர் பலி செலுத்த போனார். ஆதாம் ஏவலை பார்த்திங்கன்னா ஆதாமுடைய முதல் மகனாகிய காயன் ஆகட்டும் ஆபேல் ஆகட்டும் அவர்களும் அவங்க பாவத்துக்கு பலி செலுத்தினாங்க. பலி செலுத்துகிற பழக்கம் புதுசாக வந்தது கிடையாது. கடவுள் ஆதாம்கிட்டே சொன்னாங்க, ஆதாம் தன் பிள்ளைகள் கற்றுக் கொடுத்தாரு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆதாமுடைய மகன் காயனும் ஆபேலும் பலி செலுத்தும் போது ஆபேலுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார், ஆனால் காயினுடைய பலியை கடவுள் அருவருப்பார். அப்போ பலி செலுத்துறங்கிற விஷயம் ஒரு மனுஷனுடைய பாவத்துக்கு
பலி செலுத்த வேண்டும் என்ற விஷயம் வந்து பைபிளில் ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. மோசேட்ட ஆண்டவர் வந்து அவர் சீனாய் மலையில் பேசும்போது கூட ஆண்டவர் தெளிவாக சொன்னாங்க, ஒவ்வொருத்தர் மனுஷனுடைய பாவத்தையும் சுமப்பதற்கு நீ இந்த ஒரு ஒரு பலி செலுத்தணும்னு சொல்லி கடவுள் கற்றுக் கொடுக்காங்க. இதை கற்றுக் கொடுத்தது தான் பார்த்திங்கன்னா மோசே காலத்திலேருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும், பின்பு இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா யூதர்கள் பலி செலுத்துவாங்க. ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் கிறிஸ்துவுக்கு பின் 70 வந்து அவங்களுடைய கோயில் இடிக்கப்படுது. அதனால் அவங்க பலி செலுத்த நிப்பாட்டினாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் யூதர்கள் வந்து பலி செலுத்த தான் அவங்க போகிறாங்க. ஆடையோ மாடையோ பலி செலுத்தும்படியாக போகிறாங்க. அப்போ இந்த பாவத்துக்கு பலி செலுத்தணுங்கிற விஷயம் முகமது நபிக்கு தெரியலை. ஆக்சுவலாக இது நிமித்தம் தான் பைபிளுடைய எந்த இறைவனுக்கு விருப்பப்படுற எந்த காரியம் புரியலை அவருக்கு. அதனால தான் கடவுள் எதுக்கு ஒரு மனுஷனுடைய பாவத்தை இன்னொருத்தர் மேலே சுமக்கணுங்கிற கேள்வி எழுப்புறாங்க. ஆக்சுவலாக நம்ம கேள்வி எழுப்பணும்னு அவசியமே இல்லை. இறைவன் சொல்கிறாங்க இதை நீ செய்யணும், இந்த விஷயம். ஆக்சுவலாக இது எப்படி சரியாகும் கேட்க அவசியம் இல்லை. கடவுள் சொல்கிறாங்க இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஆப்ரஹாம்கிட்ட ஆண்டவர் வரும்போது பார்த்திங்கன்னா ஆண்டவர் பேசும்போது கூட வேதம் சொல்லுது ஆப்ரஹாம் வந்து கடவுளுக்கு நண்பனை போல காணப்பட்டார், பழகினார். ஆக்சுவலாக அவரும் பார்த்திங்கன்னா இந்த 3 கடவுளும் 2 தூதர்களும் வந்து ஆப்ரஹாம்கிட்ட பேச வருவாங்க. 2 தூதர்கள் பார்த்திங்கன்னா தேவ தூதர்கள் வந்து லோத்தில் போய் சோதம் கோமரை அழிக்க போயிடுவாங்க. இவர் ஆப்ரஹாம்கிட்ட பேசும்போது ஆப்ரஹாம் மறுபடியும் ஒரு நல்ல ஒரு கடாவை வெட்டி கடவுளுக்கு முன்பதாக பலி செலுத்துவார். ஆக்சுவலாக அதை தாண்டி உடன்படிக்கையும் பண்ணுவார். ஆக்சுவலாக அப்போ இதுதான் உண்மையான ஆப்ரஹாமின் மார்க்கம். அப்போ இது தெரியாமல் நீங்கள் எந்த வசனம் வாசித்தாலும் உங்களுக்கு புரியாது. அப்போ வேதம் சொல்லுது நீ எத்தனை நாள் நீ பாவம் செய்து பலி செலுத்துவேன். நீ இப்போ என்ன ஆகுது, உங்களுடைய பாவத்துக்கு பிராயச்சித்தமாக தான் நான் வந்து பிராயச்சித்தமாக நான் வந்து ஒரு ஆடை பலி செலுத்துங்க, கோழியை பலி செலுத்துங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் இதையே வழக்கமாக கொண்டு நீங்கள் வந்து பாவம் செய்துட்டு துணிகரமாக பலி செலுத்த வரும்போது கடவுள் சொல்கிறாங்க உங்களுடைய பலிகளும் உங்களுடைய காணிக்கைகளும் எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம போன எபிசோட்லேயே பார்த்தோம். அப்போது வேதம் என்ன சொல்லுது பார்த்திங்கன்னா, ஒரே தரம் இப்படி ஆதாம் என்ற ஒரு மனுஷன் மூலமாக பாவம் இந்த உலகத்துக்கு வந்துச்சோ, அதே மாதிரி இயேசு என்ற அந்த மெஸ்ஸையா மூலமாக ரட்சிப்புங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு வரப்போகுதுங்கிற விஷயத்தை அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கி நாம் ஆதாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்வோம் நமக்கு பாவ உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது இயேசுவின் பிள்ளைகளாக இன்றைக்கி நான் வாழும்போது எனக்குள்ள ரட்சிப்பின் சிந்தனை வருமே தவிர பாவத்தின் சிந்தனை வராது. நான் இயேசுவின் வழிபடுற ஒரு மனுஷனாக மாறிடுவேன். ஆக்சுவலாக இந்த மெஸ்ஸையா இறைவன் என்பது தான் நமக்கு வேதம் சொல்லுது முதல்ல. அப்போது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், இதை மாதிரி நீ பலியாகும் ஒருத்தர் மேலே எல்லாம் சுமக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லோருடைய வாக்கிலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். அப்போ அப்போஸ்தலர் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் முன்பதாகவே, அதாவது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவே ஒரு மனுஷன்ட்ட கிடையாது, ஆதாம்கிட்ட ஆண்டவர் சொன்னாங்க, ஆதாம் ஏவாளில் சொன்னாங்க மெஸ்ஸையா வரப்போகிறான்னு சொல்லி. அதை பார்த்தோம் ஆதியாகமம் 3:15 பார்த்தோம். இயேசு கிறிஸ்து மெஸ்ஸையா வரப்போகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆப்ரஹாம்கிட்ட ஆண்டவர் சொன்னாங்க மெஸ்ஸையா வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி. மோசஸ்ட்ட ஆண்டவர் சொன்னாங்க, தாவூது ஆண்டவர் சொன்னாங்க, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாங்க, மீகா தீர்க்கதரிசி, ஒபேதியா, எல்லா தீர்க்கதரிசியும் பார்த்திங்கன்னா, தானியேல் தீர்க்கதரிசி, எல்லா தீர்க்கதரிசியும் பார்த்திங்கன்னா மெஸ்ஸையா என்பவர் ஒருத்தர் வருவார் மனுஷனை காப்பாற்றும்படியாக என்பதை அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இருதயத்தில் வச்சுட்டு தான் வராங்க. அப்போ என்னுடைய அன்பு இஸ்லாமியர்கள் கேட்டுக்கோங்க, உங்களுக்கு பேக்ரவுண்ட் புரியாமல் எதை படித்தாலும் உங்களுக்கு கேள்வியாக தான் இருக்கும். ஆக்சுவலாக உங்களுடைய கேள்வி நியாயமாக இருந்தாலும், ஆனால் நீங்கள் கொஞ்சமாவது இந்த மார்க்கத்தோடைய பின்னணி என்னங்க புரியாமல் நீங்கள் எது பண்ணாலும் விளங்காது முதல்ல. ஏன்னா விளங்குறதுக்கு நம்ம கான்டெக்ட் தெரிஞ்சாகணும். இன்றைக்கி ஒரு ஹிஸ்ட்ரி தெரியாமல் இன்றைக்கி வந்து ஒரு இலங்கை மக்களை குறித்து உங்க தெரிஞ்சாகணும்னா நேராக இப்போ சண்டை போட முடியாது. இலங்கை மக்கள் எங்கேருந்து வந்தாங்க, அந்த மக்கள் தமிழ் மக்கள் எங்கேருந்து வந்தாங்க, அங்கே இருக்கிற இலங்கை மக்கள் எங்கேருந்து வந்தாங்க, இல்லை அவங்க ஆதி காலத்தில் ஒரிசால இருந்தாங்க, ஒரிசாலேருந்து ஒரு கூட்ட மக்கள் தான் இலங்கைக்கு சிங்களர்களாக போனாங்க. இதெல்லாம் படித்தா மாத்திரம்தான் நமக்கு வந்து ஒரு கான்டெக்ட் புரியும். அப்போ உண்மையான மார்க்கம் தெரிவதற்கு உண்மையாகவே அந்த இறைவன் எப்பேற்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தால் சொல்லக்கூடாது, எப்பேற்பட்ட விஷயங்களை மனுஷனுக்கு போதித்தாருங்கிற விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் முதல்ல. ஆக்சுவலாக அப்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து பாடப்பட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி எல்லாருடைய வாக்கிலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார்.
யோவான் 19:17 சொல்லுது, அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்னும் சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார். யார் போனார் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய மனுஷனுடைய பாவத்தை சுமப்பதற்காக அவரை ரோம் யூதர்கள் பார்த்திங்கன்னா, அந்த பிரதான ஆசாரியர் ரோமர்கள்ட்ட ஒப்பு கொடுக்குறாரு. ரோமர்கள் சொல்கிறாங்க, இது எங்களுக்கு குற்றமாக தெரியல, அவர் மேலே எந்த குற்றமும் கிடையாது, நீங்களே தண்டனை கொடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. இல்லை, நாங்கள் உங்களுடைய தண்டனை பிரகாரமாக நாங்கள் ரோம் கொடுக்குற கடுமையான தண்டனையாக சிலுவை தண்டனை கொடுக்க போகிறோம்னு சொல்லி ரோமர்கள் அனுமதிக்காமலே ரோமர்கள் அவங்கள கட்டாயப்படுத்தி அன்னைக்கு அந்த காலத்தில் உள்ள யூதர்கள் பார்த்திங்கன்னா, அந்த யூத தலைவர்கள் சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அரைஞ்சாங்க. ஆக்சுவலாக யோவான் 18:19 சொல்லுது, ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பேதுரு இயேசு கிறிஸ்துவை அவங்க சிலுவைக்கு அறையிறதுக்காக பிடிக்க வராங்க. அப்போ பேதுரு என்ன பண்ணுவார் பார்த்திங்கன்னா, ஒரு கத்தி எடுத்துகிட்டு ஒரு சேவகனுடைய காதை வெட்டிடுவார். உடனே இயேசு சொல்கிறாங்க, அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். அப்போ இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எல்லா இஸ்லாமியர்களையும் பார்த்துக்காங்க, நீ உன் பட்டயத்தை தூக்கி உன் உரையில வை, தேவனாகிய கர்த்தர் என்னை பலியிடும்படியாக என்னை ஒப்பு கொடுத்தார், அதுக்கு நானும் பாத்திரனா இருக்கேன், நீ யார் என்னுடைய மார்க்கத்தையும் என்னுடைய செயலையும் பிதாவுடைய செயலையும் களங்கப்படுத்துவதற்கு தான் இன்றைக்கி எல்லா இஸ்லாமியர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ கேட்குற ஒரே கேள்வியாக தான். இதைத்தான் ஆண்டவர் பேதுருவிடம் சொல்லிட்டாங்க, நீ யார், உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பணும். பிதா கொடுத்த பாத்திரம் பார்த்திங்கன்னா கடுமையான பாத்திரம், எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் சாபத்தையும் சுமக்கின்ற ஒரு பாத்திரத்தை தான் பிதா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா மெசையாவுடைய வேலையே அதுவாக தான் இருந்துச்சு. யோவான் 10:17 சொல்லிட்டு, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாக இருக்கிறார். எதுக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் வாசிக்கிறேன், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளை என் பிதாவினத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, நான் ஏன் உயிரை கொடுக்குறேன், பிதா சொன்னாங்க, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு மெசையாவாக இந்த உலகத்துக்கு வரேன், ஒரு மெசையாவாக மனுஷனுடைய பாவத்தை சுமக்கிறேன், நான் ஒப்பு கொடுக்குறேங்க, நானே அதை கொடுக்கிறேன், அதை எனக்கு யாரும் கொடுக்கவும் இல்லை, எனக்கு அதை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடி எடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு அப்படிங்கிறார். என் உயிரை நான் பிதாவுக்காக கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன், அதே மாதிரி அந்த உயிரை நான் மறுபடியும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியும், எனக்கு அது அதிகாரம் உண்டு, இந்த கட்டளை என் பிதாவிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. இது யார், எந்த மனுஷன் பாருங்கள் தான் உயிரை கொடுக்க முடியும், உயிரை கொடுத்துடலாம், உங்களால் திருப்பி வீட்டு வர முடியுமா, வர முடியாது. ஆக்சுவலாக அது இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் செஞ்சார். ஆக்சுவலாக அவருக்கு மாத்திரம் பண்ணலை, அவருடைய நண்பனாகிய லாசருக்கும் தேவன் பார்த்திங்கன்னா மரித்து நாரி போய் 3 நாள் கடந்த அவரை உயிர்த்தெழுந்தார். ஒரு 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 யூதனுடைய மகள் அவளும் இறந்து போய் கிடப்பாங்க, அந்த மகளையும் உயிர்த்தெழுந்தார். இந்த அதிகாரம் மெஸ்ஸையா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மெஸ்ஸையா யார் என்பது நீங்கள் முகமதின் வாயில் வர கார்த்தை கேட்காதீங்க, முகமதுக்கு முன்பதாக இருந்த எல்லா தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னான்னு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். ஆக்சுவலாக யோவான் 1:29 சொல்லுது, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னா யோவான் ஞானஸ்தானம் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கார். ஆக்சுவலாக அப்போ இவர் மெஸ்ஸையா என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் அந்த காலத்தில் மெஸ்ஸையா என்பவர் மனுஷனுடைய பாவத்தை சுமப்பார் என்பது எல்லாரும் தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக ஒரு கூட்டம் மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, சதுசேயர், பரிசேயர்கள், எசென்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது, ஜெலட்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது, நஸ்ரீன்னு ஒரு குரூப் இருக்குது. ஆக்சுவலாக இந்த எல்லா குரூப்லேயும் பார்த்திங்கன்னா பரிசேயர்கள், சதுசேயர்கள் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து மெஸ்ஸையா என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுலேயும் ஒரு சில பேர் ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா பவுல் அவர்களும் பார்த்திங்கன்னா ஒரு பரிசி தான். மற்ற எல்லா யூதர்களும் பார்த்திங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மெய்யான மெஸ்ஸை என்பதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இதுதான் உண்மையான வரலாறு. வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், உலகம் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆட்டுக்குட்டியானவர் பார்த்திங்கன்னா அவர் உலக தோற்றம் முதலே அவர் அடிக்கப்பட்டு ஒரு காட்சி காணப்படுது. ஆக்சுவலாக யோவான் பார்த்துட்டு இருக்காரு.
அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் இருந்தால் மாத்திரம்தான், அதுவும் ஆட்டுக்குட்டியானவரை நம்பினவர்கள் பேர் மாத்திரம் இருக்க முடியும். முகமது நபிக்கு இஸ்லாம் அவர் இஸ்லாம் வளர்க்கலை. இஸ்லாமுக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா 10ஆம் நூற்றாண்டில் இன்றைக்கி இருக்கிற இஸ்லாமுக்கும் 7ஆம் நூற்றாண்டில் இருந்த இஸ்லாமுக்கும் எக்கச்சக்க வேறுபாடுகள் உண்டு. ஆக்சுவலாக 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாரும் நம்பினாங்க ஆபிரகாம் ஈசாக்கை தான் பலியிட்டா சொல்லி. அங்கே இருக்கிற அரேபியர்களும் அதான் நம்பினாங்க. ஆக்சுவலாக 10ஆம் நூற்றாண்டில் வந்த அந்த தஃப்சீர் எழுதினவங்க தான் பார்த்திங்கன்னா நம்ம ஈசாக்கு சொல்கிறத விட நிச்சயமாக இஸ்மவேல தான் இருப்பார் சொல்லி அவர் தான் இஸ்மவேலுங்கிற வார்த்தை கொடுக்கார். அப்போது முகமது நபி கூட விசுவாசித்தார் ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனாக ஈசாக்கை தான் பலி கொடுத்தார் என்பது. ஆக்சுவலாக இப்போ 7ஆம் நூற்றாண்டில் இஸ்லாம் வேறு, 10ஆம் நூற்றாண்டில் இஸ்லாம் வேறு. இஸ்லாம்ங்கிற சொல் பார்த்திங்கன்னா 10ஆம் நூற்றாண்டில் தான் பொறிக்கப்படுது. ஆக்சுவலாக 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அது முகமதின் மார்க்கமாக தான் காணப்படுது தவிர இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் இல்லை அறிவுஜீவியாக சொல்லுவாங்க, இல்லை முகமது தான் முதல் இஸ்லாமியன் முஸ்லீம், இல்லை ஆபிரஹாம் தான், இல்லை மோசஸ் தான், இல்லை ஆதாம் தான். அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது. முகமது நபியும் மோசஸும் வாழ்ந்த காலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முகமது நபி வாழ்ந்த காலத்துக்கும் இயேசு வாழ்ந்த காலத்துக்கும் 200 வருஷம் வேறுபாடு இருக்குது. முகமது வாழ்ந்த காலத்துக்கும் மோசஸ் வாழ்ந்த காலத்துக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷம் இடைவெளி காணப்படுது. முகமதுக்கும் ஆபிரஹாம் பார்த்திங்கன்னா 2500 வருடங்கள் இடைவெளி காணப்படுது. முகமதுக்கும் ஆதாமுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4000 வருடங்கள் இடைவெளி காணப்படுது. அப்போ இந்த முகமது நபி உண்மையான தேவதூதர், தேவன் அனுப்பின மனிதன் கிடையாது. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம முகமது நபி சொன்ன அடுத்த நிமிஷம் சில பேருக்கு உணர்ச்சி வசப்படுது. உணர்ச்சி வசப்பட்டு என்ன செய்ய போகிறீங்க? உண்மையான தேவனுக்கு நிற்கிறது தான் மெய்யான தீன், மெய்யான மார்க்கம் தான். உண்மையான தேவனை வணங்குவதும் உண்மையான தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுவது தான் ஆக்சுவலாக மனுஷனுக்கு முக்கியமான விஷயம். இன்றைக்கி ஆதாம்லேருந்து இயேசு வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லோரும் உண்மையான மார்க்கத்தை வணங்குறாங்க. இந்த இயேசுலேருந்தும் இன்றைக்கு வரைக்கும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் உண்மையான தேவனை வணங்குறாங்க. ஆனால் ஒரு நபர் சொன்னார் சொல்லி நீங்கள் அவர் பேச்சு கேட்கும்போது தான் உங்களுக்கு மொத்த இனம் மாறப்படுது, மொத்த மார்க்கமும் தவறாக காணப்படுது. ஆக்சுவலாக சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு 40ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்குது என்று சொன்னேன். இதுதான் இயேசு கிறிஸ்துவும் சொன்ன வார்த்தையாக இருக்குது. ஆக்சுவலாக தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக வந்தார். பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கு என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் கேள்வியாக முடியுது, நம்ம மனுஷனை யார் காப்பாற்றுவா சொல்லி. புதிய ஏற்பாடு சொல்லுது மனுஷனை காப்பாற்ற மேசையாக வந்துட்டார். இதுதான் விஷயம். ஆக்சுவலாக பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை இதுதான் ஏற்பாடுடைய அர்த்தமே. ஆக்சுவலாக சில பேர் பழைய ஏற்பாடு சரியில்லைன்னா புதிய ஏற்பாடு வந்துட்டு நினைக்கிங்க. அப்படி வந்துட்டு நினச்சவங்க புதிய ஏற்பாடு வச்சு பழைய ஏற்பாடு வைக்க மாட்டாங்க. நீங்கள் எல்லா பைபிளும் பாருங்கள், பழைய ஏற்பாடும் இருக்கும் புதிய ஏற்பாடும் இருக்கும். அப்போ இது ஒரு அறிவில்லாமை காரணம் தான் நீங்கள் இப்படி ஒரு முடிவெடுக்கிறது. ஆக்சுவலாக அப்போ கடைசி ஒரு வசனம் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் சொல்லப்பட்டிருக்கு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னெடுப்பின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கையினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். இது யார் பண்ணாங்க பார்த்திங்கன்னா யூதர்கள் ரோமர்கள் சொல்லி கொலை செஞ்சாங்க. ஆக்சுவலாக இதுதான் நடந்துச்சு. ஆனால் இது எல்லாம் தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஏனென்றால் மெஸ்ஸையா அடிக்கப்படுவார், நொறுக்கப்படுவார், மனுஷனுடைய பாவத்தை சுமப்பார். இதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆக்சுவலாக அப்போ முகமது நபிக்கும் உண்மையான தேவனுடைய மார்க்கத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆக்சுவலாக அன்னைக்கு மோசேஸும் இயேசுவும் தாவூதும் ஆபிரகாமும் ஏக இறைவனாகிய தேவனாகிய கர்த்தரை வணங்கினாங்க. இன்றைக்கி நீங்கள் அந்த கர்த்தரை வணங்குறீங்கன்னு சொல்லி பேரில் வேற ஏதோ ஒரு கடவுளை வணங்குறீங்க. அது உண்மையான மார்க்கம் கிடையாது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சற்று பரிசோதிச்சு பாருங்கள். உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது காரணம், சமாதானம் இல்லாமல் இருக்கிறது காரணம் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற இந்த மார்க்கம்தான். தேவனை தேர்ந்தெடுங்க, உண்மையான மார்க்கத்தை தேர்ந்தெடுங்க, பைபிளை பின்பற்றுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். உங்கள் வாழ்க்கையை மாறுவதற்கு தேவன் தேவைப்படுது. நீங்கள் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருப்பதுக்கு சொல்ல வரல. இந்த உலகத்தை விட்டு நீங்கள் மறுத்து அன்னைக்கு தேவன் முன்பதாக நிற்கும் போது மறுமை நாளில் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக தான் எல்லா கால்களும் முழங்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, எல்லா நாவுகளும் அறிக்கையிடும், எல்லா முழங்காலும் முடங்குமாம், இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்பதை அவங்க அறிக்கை செய்வாங்க. ஆக்சுவலாக இதுதான் வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நீங்கள் பின்பற்றணுமா, இயேசு கிறிஸ்து சொன்னார் சொல்லி ஒருத்தர் வேற மேட்டரை சொல்கிறாரு அதை பின்பற்றணுமா? நீங்கள் அதான் யோசிச்சு பார்க்கணும். ஆக்சுவலாக அப்போ அன்பு தேவ ஜனமே, கர்த்தரை மாத்திரம் பின்பற்றுங்க, பைபிளை எடுத்து வாட்சி பாருங்க, குழம்பாதீங்க.
தேவன் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். காட் bless யூ ஆல். தேங்க்யூ. நன்றி.